அடுத்ததாக நாம் முன் பேச வருபவர் எண் 16 மதுவந்தி எஸ். பேச்சு போட்டிக்கு வந்ததொரு அழைப்பு, போட்டிக்கு தரப்பட்டது நல்லதொரு தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து என் பேச்சில் தரப்போகிறேன் நல்லதொரு விருந்து என்று கூறி அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, உலகில் நான் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். நம்மை சுற்றி இருக்கும் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொரு நாளும் நிறைய மாற்றங்களை நாம் பார்க்கின்றோம். நேற்று இருந்தவைகள் இன்று இல்லை, இன்று இருப்பவர்கள் கூட இயல்பாக இல்லை. இந்த மாற்றத்தை பார்க்க முடிந்த நம்மால் இந்த மாற்றத்தின் பின்னணியில் இருப்பதை எண்ணி பார்க்க விரும்பவில்லை. மாறாக நான் சந்திக்கின்ற இந்த மாற்றங்களைப் போல் என்னால் இந்த உலகத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சிந்திக்க தொடங்கினால் அது சாத்தியமா இல்லையா என்று எத்தனை பேர் ஆராய்ச்சி செய்ய தொடங்குவோம். வெள்ள தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ள தனையது உயர்வு என்ற வள்ளுவரின் வாக்கின்படி உயர்வான சிந்தனைகள் வரும் பொழுதே உயர்வான செயல்கள் சாத்தியப்படும். தனி ஒரு மனிதனால் சமூகத்தில் எந்த அளவு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், புரட்சி செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்களா? மகாத்மா காந்தி, டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், அன்னை தெரசா என பலரும் தனி மனிதர்களாய் தான் களத்தில் இறங்கினார்கள். சமூகம் பின்தொடர்ந்தது. இதெல்லாம் அந்த காலம் சார். இப்போதைய சூழலில் இவர்களே வந்தாலும் மாற்றம் ஏற்படுத்துவது கஷ்டம் என்று சொல்ல நினைக்கிறீர்கள். அப்படித்தானே? மாற்றம் என்பது மானுட தத்துவம் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மாற்றம் என்பது முதலில் நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். ஆம், நான் எதையாவது மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் முதலில் அந்த மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். ஆம், நான் ஊழலில்லாத நாடு வேண்டும் என்று நினைக்கிறேன். எனவே நான் என்னிடமிருந்து ஆரம்பித்தேன். ஆம், நான் என்னுடைய காரியத்திற்காகவோ அல்லது என்னுடைய சுயநலத்திற்காகவோ யாருக்கும் லஞ்சம் கொடுப்பதில்லை. உங்களால் உலகத்தை மாற்ற முடியும் என்று நினைக்கிறீர்களா? இயலாது. காரணம், என்னையே என்னால் மாற்றிக்கொள்ள இயலாத போது உலகத்தை எப்படி மாற்ற முடியும்? மாற்றம் என்பது தொடங்க வேண்டிய இடம் உலகம் அல்ல. தமக்குள் தன்னையே மாற்றிக்கொள்ள இயலாத நபர்கள் உலகத்தை மாற்ற இயலாது. ஒரு சர்வ அதிகாரி உலகத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம், ஆனால் மாற்றம் இயலாது. மாற்றம் என்பது தனிநபர் மட்டுமே உலக மாற்றத்திற்கான விதை. உலகத்தில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக இருப்பதே உலக மாற்றத்திற்கான சிறந்த வழி. பிச்சைக்காரர்கள் இல்லாத உலகத்தை நான் விரும்புகிறேன். அதனால் நான் என்னிடமிருந்து ஆரம்பித்தேன். ஆம், நான் பிச்சைக்காரர்களுக்கு பணம் கொடுப்பதை நிறுத்திவிட்டேன். அதற்கு பதிலாக அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகள் அல்லது அவர்கள் விரும்பும் உணவை நான் வழங்குகிறேன். ஆனால் பணம் கொடுப்பதில்லை. ஊழல் இல்லாத நாடு வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆகையால் நான் என்னிடமிருந்து ஆரம்பித்தேன். ஆம், நான் போக்குவரத்து துறை போலீசாருக்கு லஞ்சம் கொடுப்பதில்லை. அதற்கு பதிலாக நான் என் தவறுக்கு நேர்மையாக பணம் செலுத்துகிறேன். மாற்றம் என்பது மானுட தத்துவம் என்று கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் உலகத்தை ஒரேடியாக மாற்ற முடியும் என்று நினைத்தால் முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக, துண்டு துண்டாக, நபருக்கு நபர் வழிவகை செய்ய முடியும். நீங்கள் உலகத்தை உண்மையில் தலைகீழாக மாற்றுவீர்களா என்றால் அர்த்தமில்லை. நீங்கள் கடந்து செல்லும் ஒவ்வொரு அந்நியரை பார்த்து புன்னகைப்பதன் மூலம் நீங்கள் உலகை மாற்றலாம். உங்களுக்கு தேவையான உதவியை செய்வதன் மூலம் நீங்கள் உலகை மாற்றலாம். மாற்றத்தின் களங்களை விளக்கமாக இருப்பதன் மூலமும் உங்களால் முடிந்ததை செய்வதன் மூலமும் ஊக்கமளிக்கும் நபரின் சங்கிலியை தொடங்குவதன் மூலமும் உலகை மாற்றலாம். அது ஒரு நாள் இறுதியில் உலகை மாற்றும். நன்றி, வணக்கம்.